இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் சாப்டர் நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் உள்ள அப்ஜெக்டிவ் டைப்புக்கான கொஸ்டின்ஸ் கூட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ 11th சம் வந்து 1.0 ப்ளஸ் 0.83 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டெசிமல் நம்பர். பாயிண்ட் வந்து நம்பர்ஸ் வந்தாலே இது வந்து டெசிமல் நம்பர்ஸ். இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே டெசிமல் பார்ட் ஃபஸ்ட் பார்க்கலாம். டெசிமல் பார்ட்டில் இங்கே வந்து ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸும் இருக்குது, செகண்ட் பிளேஸும் இருக்குது. அப்போ இங்கே எந்த பிளேஸ் இல்லை, செகண்ட் பிளேஸ் இல்லை. அப்படி எதுக்கு இல்லையோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே இல்லாத இடத்துல 0 போட்டுக்கணும். இப்போ ஹோல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒன்ஸ் இருக்குது. அதனால் அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ அப்படியே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் பிளேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 0 + 3 வந்து 3 வந்துடும். அடுத்தது ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆட் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ் எது, 0. இங்கே என்ன இருக்குது, 8. வெரி குட். அப்போ 8ஐயும் 0வையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் வரும் 8 + 0 எவ்வளவு, 8. வெரி குட். 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை வச்சுக்கணும். இங்கேயும் இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போது ஒன்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கே 0 + 1. 0 + 1 is nothing but 1. Therefore 1.83 is the answer. Second sum, 12th sum, 7.0 minus 2.83. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டெசிமல் பார்ட்டு பாருங்கள், அப்புறமா ஹோல் பார்ட் பார்க்கலாம். இப்போ டெசிமலுக்கு பின்னாடி இருக்குது தான் டெசிமல் பார்ட்டு. இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஆனால் இங்கே செகண்ட் பிளேஸ் இருக்குது, இங்கே செகண்ட் பிளேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும், 0 போட்டுக்கணும். 0 போட்டு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுலேருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பிளேஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். இங்கே 0ல் 3 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, சின்னதாக இருக்கிறதுனால. அப்போ பக்கத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் என்ன இல்லை, நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் பார்ட்டுக்கு போயிடணும். ஹோல் பார்ட்டில் வந்து இங்கே 7 இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இங்கே இருந்தால் நம்ம 1 கொடுக்கணும். அப்போது ஹோல் பார்ட்லேருந்து 1 கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகிடும், 6 ஆகிடும். இங்கே கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் 10 ஆகிடும். இங்கேருந்து 1 கொடுக்கும்போது இங்கே 9, இங்கே 10 ஆகிடும். அப்போ இப்போ செகண்ட் பிளேஸில் 10 இருக்குது. இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். 10 - 3. இப்போ 10 பெருசாகிடுச்சிங்களா, கிரேட்டராக மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அங்கங்கேருந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து 10 கிரேட்டர், 3 வந்து ஸ்மாலர். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 10 - 3 எவ்வளவு, 7. லாஸ்ட்லேருந்து 8 வாங்க. அடுத்தது ஒன்ஸ் பிளேஸில் இங்கே 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 9 - 8 எவ்வளவு, 1. அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே 6 இருக்குது. 6 - 2 is 4. Therefore 4.17. 13th sum, subtract 1.35 from 3.51. அப்போ 3 ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 3.51லேருந்து இந்த 1.35ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம். -1.35. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பார்ட்டில் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது. இங்கேயும் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ண வேண்டாம், எதுவும் 0லாம் ஆட் பண்ண வேண்டாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் பார்ட்லேயே இருக்குது, இங்கேயும் ஒரு டிஜிட். அதனால் எதையும் நம்ம மாற்ற வேண்டாம், அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். இது சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 1 - 5. 1லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து 1 கொடுக்கணும். அப்போ இங்கே 4 ஆகிடும். அந்த 1 இங்கே வரும்போது என்ன ஆகிடும், 11 ஆகிடும். இப்போ 11 - 5 என்ன ஆகிடும், 6. அடுத்தது வந்து செகண்ட் பிளேஸ் 4 - 3. 4 - 3 is 1. அப்புறம் இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ ஹோல் பார்ட்டு 3 - 1. 3 - 1 is nothing but 2. அப்போ 2.16 is the answer. இப்போ 14th sum of 2 decimals is 4.72. 2 டெசிமல் நம்பர் ஆட் பண்ணும்போது 4.78 வந்திருக்கு. If one of the decimal is 3.21, then the other one is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ sum of 2 decimals ஏதோ 2 டெசிமல் ஆட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, 4.78 வந்திருக்கு. அதில் ஒரு டெசிமல் 3.21. அப்போது வாட் இஸ் த அதர் டெசிமல்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போது 2 டெசிமலில் வந்து ஒரு டெசிமல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒரு டெசிமல் வந்து 3.21. இதனுடைய ஆன்சர் என்னது, 4.78. அப்போது இந்த நெக்ஸ்ட்டு டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், 4.78லேருந்து 3.21 3.21 சப்ட்ராக்ட் பண்ணணும்.
அப்போ 4.78 மைனஸ் 3.21. இப்போ இங்கேயும் 3 டிஜிட் இங்கேயும் 3 டிஜிட். ஸோ ஒன்றும் நம்ம 0 சேர்க்க வேண்டாம், அப்படியே சப்ராக்ட் பண்ணலாம். செகண்ட் டெசிமல்லேருந்து செகண்ட் டெசிமல் சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 minus 1 is 7. Then first decimal. 7 minus 2 is 5. Point. இப்போ whole part. 4 minus 3 is 1. Therefore 1.57 is the answer. இப்போ இதையும் இந்த 1.57ஐயும் 3.21ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.78 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 8, 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 7, 3 plus 1 4. Therefore your answer is correct. இப்போ 15 sum. The difference of two decimals is 86.58. Difference போது subtract பண்ணணும். And one of the decimal is 42.31. Find the other. ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 86.58. அப்போது ஒரு டெசிமல் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி அதர் டெசிமல் கேட்டிருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது சப்ட்ராக்ஷன் போடணும். அப்போ என்ன பண்ணலாம்? x minus 42.31 is equal to 86.58 எடுத்துங்க. அப்போ இந்த மைனஸில் ஒரு நம்பர் அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும், அடிஷன் ஆகிடும். அப்போ ஆட் பண்ணும்போது இதுலேருந்து 86.58ஓட எது ஆட் பண்ணணும்? 42.31 ஆட் பண்ணணும். எல்லாம் இங்கேயும் 4 டிஜிட் இங்கேயும் 4 டிஜிட், ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு செகண்ட் டெசிமல் ஆட் பண்ணுங்கள். 8 + 1 9, 5 + 3 8, பாயிண்ட் 6 + 2 8, அப்புறம் 8 + 4 வந்து 12. Therefore 128.89 is the answer. ஸோ இப்போ இதிலிருந்து நீங்கள் 42.31 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 86.58. Thank you.